தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்த ஒன்றிணையுமாறு ஜனாதிபதி கோரிக்கை. உயிர்த்த ஞாயிறு விசாரணைகள் தொடர்பில் நாமலின் கோரிக்கை. நள்ளிரவு முதல் அதிரடியாக அதிகரிக்கும் உணவு விலைகள். அவசர நிலக்கரி கொள்வனவில் பாரிய ஊழல். நாடு செல்வந்தமானது என கூறிவிட்டு மக்கள் ஒருவேளை உணவிற்கே வழியின்றி தவிக்கின்றனர். ஜானக வக்குமுறை குற்றச்சாட்டு. எக்கோ டூரிசம் திட்டத்தில் இடம்பெற்ற ஊழல் மோசடி. நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு. அடுத்த 2 மாதங்களில் வாகன இலக்கத்தகடு விநியோகம் ஆரம்பம். மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம். ஈரானிய கடற்படையினரின் சடலங்களை தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவு. அரசாங்கம் எரிபொருள் இறப்பு தொடர்பில் மக்களை ஏமாற்றுகிறது. ஆனந்த பாலித கடும் குற்றச்சாட்டு. அநீதியான முறையில் அதிகரிக்கப்பட்ட எரிபொருள் விலையை உடனடியாக குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சஜித் பிரேமதாச. ரணில் மீதான வழக்கு ஜனாதிபதி அனுர பிரதமர் ஹரினிக்கும் வினியாகவே முடியும். உதய கமன்பில தெரிவிப்பு. குழம்பிய குட்டைக்குள் மீன்பிடிக்க முயற்சிக்கும் அரசியல்வாதிகள். அனுர அரசாங்கம் இல்லையில் நாட்டின் நிலை என்ன? அமைச்சர் சந்திரசேகர். மின்சார சபை ஊழியர் தொழிற்சங்க பணிப்புறக்கணிப்பு நிறைவுக்கு. சுரேசாலையை சிறைக்குள் வைத்து கொலை செய்ய திட்டம். விமல் வீரவன்ச குற்றச்சாட்டு. புதிய பொருளாதார வாய்ப்புகளை உச்சளவில் பயன்படுத்தி தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்த ஒன்றிணையுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார். அதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்க அரசாங்கம் தயார் என கொழும்பில் நேற்று நடைபெற்ற இலங்கை இளம் தொழில் முனைவோர்கள் சபையின் 2026 வருடாந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தனித்தனியாக அல்லாமல் கூட்டாக செயல்பட்டு மத்திய கிழக்கு போர்ச்சூழலால் பொருளாதாரத்திற்கு ஏற்பட்டுள்ள சவால்களை வெல்வோம். விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியால் தற்காலத்தில் உருவாகியுள்ள புதிய பொருளாதார வாய்ப்புகளை இலங்கைக்குள் கட்டியெழுப்புவதே தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கமாகும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்த அனைத்து வணிக சமூகத்தினரும் முன்வர வேண்டும். அதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக வலியுறுத்திய ஜனாதிபதி, நவீன உலகத்துடன் முன்னோக்கி செல்ல தவறியதால் ஒரு தேசமாக நாம் இழந்த பொருளாதார வாய்ப்புகளை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வருவதே அரசாங்கத்தின் இலக்கு எனவும் குறிப்பிட்டார். இதற்காக அரசாங்கம் ஒரு விரிவான திட்டத்தை தயாரித்துள்ளதாகவும் அதில் டிஜிட்டல் மயமாக்கல் ஒரு முக்கிய அங்கமாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். செயற்கை நுண்ணறிவு தரவு மையங்கள் போன்ற பொருளாதார வாய்ப்புகள் குறித்து இதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் டிஜிட்டல் மயமாக்கலுக்காக இந்த வரவு செலவு திட்டத்தில் சுமார் 6.5 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் டிஜிட்டல் அடையாள அட்டை எப்படியாவது வெளியிட எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். உள்ளக அதிர்வுகளை நாம் வெற்றி கொண்டாலும் தற்போது மத்திய கிழக்கு போர்ச்சூழலால் ஒரு வெளிப்புற அதிர்வு ஏற்பட்டுள்ளது. மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை சுமார் 42% அதிகரித்துள்ளதால் உலக சந்தையில் கடும் நிச்சயமற்ற நிலை உருவாகியுள்ளது. 2022 டாலர் தட்டுப்பாட்டினால் நெருக்கடி ஏற்பட்ட போதும் இம்முறை ஏற்பட்டிருப்பது விநியோக பாதைகள் முடங்கியதால் வந்த விநியோக நெருக்கடியாகும். இதனை தனித்தனியாக அல்லாமல் அனைவரும் கூட்டாக நின்று எதிர்கொண்டு வெல்ல முடியும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இந்த நெருக்கடி எதிர்கொள்ள அரசாங்கம் பொருளாதார கண்காணிப்பு குழுவை அமைத்துள்ளதுடன் விநியோகத்தை தடையின்றி பேண நட்பு நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தினத்தில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் குறித்த விசாரணைகள் அரசியல் எதிர்ப்புகளை இலக்கு வைத்து அல்லது பூகோள அரசியல் நிகழ்ச்சி நிரல்களுக்கு அமைவாகவோ முன்னெடுக்கப்படக்கூடாது என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அவர் தனது எக்ஸ் கணக்கில் இட்டுள்ள பதிவொன்றில் இதனை குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் நீதியை வழங்குவதாக கூறியே தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. இருப்பினும் தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் முன்னேற்றத்தை பார்க்கும் போது அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படுமா, விசாரணைகளின் நம்பகத்தன்மை பேணப்படுமா என்ற பாரிய கேள்விகள் எழுகின்றன. நியாயமான, வெளிப்படையான மற்றும் பக்கச்சார்பற்ற விசாரணைகளுக்கு தான் ஒருபோதும் எதிராக இல்லை என்றும் அத்தகைய நம்பகமான விசாரணைக்கு தனது முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மிலேச்சத்தனமான தாக்குதலுக்கு பின்னால் உள்ள உண்மையான சூத்திரதாரிகளை கண்டறிந்து அவர்களுக்கு சட்டப்படி தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அரச புலனாய்வு சபையின் முன்னாள் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேசாலை கைது செய்யப்பட்டமை குறித்து கருத்து தெரிவித்தவர் அவர் ஒரு கௌரவ ராணுவ அதிகாரி என சுட்டிக்காட்டினார். 30 ஆண்டுகால பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான போரில் சுரேசாலே முக்கிய பங்காற்றியுள்ளதோடு தேசிய பாதுகாப்புக்கு அவர் ஆற்றிய சேவை பாராட்டுக்குரியதென நாமல் தெரிவித்தார். காலப்போக்கில் சுரேசாலவே ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்பு படுத்தி திட்டமிட்ட அரசியல் அழுத்தங்கள் மூலம் போலியான கதைகள் உருவாக்கப்பட்டன. தாக்குதல் தொடர்பாக தமது கடமைகளை செய்ய தவறிய நபர்கள் மீது இவ்வாறான தீவிர விசாரணைகள் நடத்தப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
அனூர் அரசாங்கம் இல்லையென்றால் டிட்பா புயல் மற்றும் இன்று ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைகளினால் என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கும் என்பது மக்களுக்கு தெரியும். அரசியல்வாதிகள் ஒன்று குழம்பிய குட்டைக்குள் மீன்பிடிக்க முயற்சிப்பதாக கடற்றொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். டிட்பா புயலினால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கான நஷ்டஈடு மற்றும் புதிய படகுகள் வழங்கும் நிகழ்வு இன்று மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலக மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் சுனாமி அனர்த்தம் வெள்ள அனர்த்தங்களினால் மக்களுக்கு நஷ்டஈடு வழங்காமல் அன்று அந்த பணங்களை அரசியல்வாதிகள் கொள்ளையிட்டனர். கடந்த காலங்களில் அரசியலுக்கு வந்தவர்கள் பலர் ஒன்று செல்வந்தர்களாக காணப்படுகின்றனர். அவர்களுக்கு இந்த பணம் எவ்வாறு வந்தது என்று மக்களுக்கு தெரியும். நாங்கள் சிறந்த அரசியலை முன்னெடுப்பதன் மூலமே இவ்வாறானவர்கள் எங்களை ஆட்சி செய்வதை தடுக்க முடியும். சிறந்த அரசியலை முன்னெடுப்பதன் மூலமே மக்களின் அன்றாட பிரச்சனைகளை தீர்க்க முடியும். கடந்த காலத்தில் இடம்பெற்ற கொள்ளைகள் நிறுத்தப்பட்டதன் காரணமாகவே இன்று அந்த பணத்தினை மக்களுக்கான அபிவிருத்திகளை முன்கொண்டு செல்ல முடிகின்றது. இன்று வளைகுடாவில் ஏற்பட்டுள்ள போர் நெருக்கடிகள் இங்கும் தாக்கத்தினை செலுத்துகின்றது. எரிபொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. இந்த நெருக்கடி இலங்கைக்கு மட்டுமான நெருக்கடி அல்ல, உலக நாடுகளுக்கான நெருக்கடி. இந்த நாட்டில் ஒரு மாதத்திற்கான எரிபொருட்களை சேமிக்க முடியும். நாங்கள் தற்போது 3 மாதத்திற்கான 6 மாதங்களுக்கான எரிபொருட்களையே சேகரித்து வைப்பதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம். ஆனால் இன்றைய நிலைமையை வைத்து அரசியல்வாதிகள் குழம்பிய குட்டைக்குள் மீன்பிடிக்கும் செயற்பாட்டினை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நாட்டில் அனுரகுமார திசாநாயக்க என்பவர் ஆட்சி அதிகாரத்தினை பொறுப்பேற்காவிட்டிருந்தால் என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். டிட்பா புயலினால் மீன்பிடித்துறையும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. 10,000 மில்லியன் ரூபாய் பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது. அதிலிருந்து மீன்பிடித்துறையினை கட்டி எழுப்புவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். இந்த நாட்டில் ஒரு மாற்றமான அரசியல் முன்னெடுத்து வரும் நிலையில் உலகளவிலும் ஒரு மாற்றமான அரசியல் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதனை சிலர் பயன்படுத்தும் நிலைமைகளை காண முடிகின்றது. இதேபோன்று இந்த நாட்டில் முழு நாட்டையும் ஒன்றிணைக்கும் வகையிலான போதைப்பொருள் ஒழிப்பு வேலை திட்டத்தினை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த நாட்டில் வெள்ளை பக்கம் ஒன்று இருப்பது போன்று கருப்பு போதைப்பொருள் பக்கம் ஒன்று இருக்கின்றது. போலீஸ், ராணுவம், புலனாய்வு பிரிவு, குடிவரவு, நடிகர், நடிகைகள் என அனைத்து பகுதிகளிலும் இன்று இந்த போதைப்பொருள் வலைப்பின்னல் பரவி காணப்படுகின்றது. அதனை நாங்கள் சும்மா கடந்து செல்வதற்கு தயாராக இல்லை. இந்த நச்சு போதைப்பொருளை இந்த நாட்டிலிருந்து அடியோடு ஒழிக்கும் வரையில் எமது செயற்பாடு முன்னெடுக்கப்படும் என தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டு மின்சார ஊழியர் தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்து வந்த பணிப்புறக்கணிப்பு இன்று கைவிடப்பட்டுள்ளது. மின்சார சபை கலைக்கப்பட்ட பின்னர் உருவாக்கப்பட்ட புதிய நிறுவனங்களின் நிர்வாகத்திற்கும் ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையில் கூட்டு ஒப்பந்தம் ஒன்றை கையெழுத்திடுவது உள்ளிட்ட 8 பிரதான கோரிக்கைகளை முன்வைத்தே கடந்த 9ஆம் தேதி முதல் இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொழில் ஆணையாளர் மற்றும் புதிய நிறுவனங்களின் தலைவர்களுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் ஏற்பட்ட இணக்கப்பாடுகளுக்கு அமைய பணிப்புறக்கணிப்பு கைவிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கு நாளைய தினம் ஜனாதிபதியை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. நாளைய பேச்சுவார்த்தையின் முடிவுகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தீர்மானிக்கப்படும் என தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. 2025 எதிர்வரும் 2 மாதங்களுக்குள் வாகன இலக்கத்தகடு விநியோகம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒப்பந்தம் வழங்கப்பட்ட நிறுவனத்துடன் நேற்று உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டதாக திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்தார். வாகன இலக்கத்தகடு விநியோகம் கடந்த 10 மாதங்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. புதிய நிறுவனத்துடனான ஒப்பந்தங்களை கைச்சாத்திடும் நடவடிக்கையில் விநியோக செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தன. கடந்த 10 மாதங்களில் 4 லட்சத்திற்கும் அதிக வாகனங்களுக்கு இலக்கத்தகடுகள் வழங்கப்படவில்லை. அந்த வாகனங்களுக்கான இலக்கத்தகடு விநியோகமும் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்தார். வாகன இலக்கத்தகடுகளை எளிதாக அடையாளம் காணும் வகையில் சில நிறங்களின் அடிப்படையில் வழங்கவும் திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2025 அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலவே சிறையில் கொலை செய்ய திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். சுதந்திர முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், தூசிகள் நிறைந்த சுத்தம் செய்யப்படாத சிறையில் அடைக்கப்பட்டு படுப்பதற்கு ஒரு பாய் கூட வழங்காமல் தரையில் பத்திரையை விரித்து நித்திரை கொள்கின்றார். மேலும் அவர் இருக்கும் சிறை அறைக்கு அருகாமையில் இருக்கும் அலசல கூடத்தில் இருந்து வரும் தாங்கிக் கொள்ள முடியாத துர்நாற்றத்தில் சாப்பிடக்கூட முடியாது நிலைமை. அப்படியும் சாப்பிட்டால் வாந்தி வருகின்றதா? மேலும் அந்த அறையில் இருக்கும் தூசியால் சுவாசிக்க கூட முடியவில்லையா? இவ்வாறு வதைகளை மனதளவில் பாதிப்படைய செய்து நோயை ஏற்படுத்தி சிறையிலேயே முடித்து கட்ட சியரி பிரதானி ஷானி அபிசகரவிடம் திட்டம் தீட்டியுள்ளதாக விமல் வீரவன்ச தெரிவித்தார். ஷானி போன்ற ஓய்வூதியம் பெறும் போலீசாருக்கு அப்படி அதிகாரம் வந்தது யார் கொடுத்தனர்? கட்டாயம் இவை நிறுத்தப்பட வேண்டும். எங்கள் நாட்டின் புலனாய்வுத்துறை அதிகாரி ஒருவரை இவ்வாறு நடத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாததாகும். அப்படி நிறுத்தாவிட்டால் மக்களுடன் குற்றப்புலனாய்வு விசாரணைகள் திணைக்களத்திற்கு முன்னால் இருந்து தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அவர் சவால் விடுத்துள்ளார்.
வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள மின்சார சபை தொழிற்சங்கங்கள் 40% சம்பள உயர்வை கோருவதாகவும் அந்த கோரிக்கையை நிறைவேற்றினால் மின்சார கட்டணத்தை 100% அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று NSP தனியார் நிறுவனத்தின் தலைவர் நுசித் குமாரதுங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, தொழிற்சங்கங்கள் முன்வைத்த 64 கோரிக்கைகளில் 62 கோரிக்கைகளுக்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. இதில் 59 கோரிக்கைகள் ஆரம்ப கட்டத்திலேயே நிர்வாகத்தினால் வழங்கப்பட்டன. எஞ்சிய 5 கோரிக்கைகளில் 3 விடயங்கள் குறித்து அமைச்சருடன் கலந்துரையாடி தீர்மானம் எடுக்கப்பட்டது. தற்போது நிலுவையில் உள்ள இறுதி 2 கோரிக்கைகள் குறித்து ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடாத்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை வழங்கிய அதே போனஸ் கொடுப்பனவை வழங்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சம்பளத்துடன் மேலதிக கொடுப்பனவாக 11,000 ரூபாவும் வாழ்க்கை செலவு கொடுப்பனவையும் சேர்த்து சராசரியாக 17,000 ரூபாவும் வழங்கப்படுகின்றது. 40% சம்பள உயர்வு என்பது மாதத்திற்கு 1.8 பில்லியன் ரூபாய் மேலதிக செலவாகும். இது ஆண்டொன்றுக்கு 22 பில்லியன் ரூபாவாகும். 2025 டிசம்பர் 31 தேதி நிலவரப்படி மின்சார சபையின் நட்டம் 35 பில்லியன் ரூபாவாக உள்ளது. இந்த நிலையில் சம்பளத்தை உயர்த்தினால் மக்கள் மற்றும் தொழிற்சாலைகள் மீது சுமை ஏற்றி மின் கட்டணத்தை 100% அதிகரிக்க வேண்டியிருக்கும். 2024 ஆகஸ்ட் முதல் நிலவிய 25% சம்பள முரண்பாடு களையப்பட்டுள்ளது. உயர் அதிகாரிகள் ஏற்கனவே 25% உயர்வை பெற்றிருந்த நிலையில் கீழ்நிலை ஊழியர்களுக்கு 7% தொடக்கம் 10% மாத்திரமே கிடைத்திருந்தது. இது 2025 ஜனவரி 1 முதல் சீர் செய்யப்பட்டது. தற்போது இச்சலுகை 2025 ஜனவரி முதல் அமல்படுத்த கோருகின்றனர். இது அமைச்சரவை தீர்மானம் என்பதால் இதுகுறித்து ஜனாதிபதியுடன் பேசுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து கோரிக்கைகளுக்கும் தீர்வு வழங்கப்பட்டுள்ள நிலையில் எதற்காக இந்த வேலைநிறுத்தம் தொடர்கிறது என்பது புரியவில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டார். வேலணை மண்டைதீவு சுற்றுலா மையத்தின் உருவாக்கலில் அரசு நிதியை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் அரசு உயரதிகாரிகளுக்கு எதிராக கொழும்பு நீதி குற்றப்பிரணய்வு பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வேலணை பிரதேச சபையின் உறுப்பினரும் தீபக முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான சுவாமிநாதன் பிரகலநாதனால் இந்த முறைப்பாடு இன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. மண்டைதீவில் சுற்றுலா அமைச்சினால் அமைக்கப்பட்ட எக்கோ டூரிசம் திட்டம் தோல்வியடைய அன்றிருந்த அரசு அதிகாரிகளே காரணம் என குற்றம் சாட்டப்பட்டு வரும் நிலையில் குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாட்டில் அன்றைய யாழ் மாவட்ட அரசு அதிபராக இருந்த நாகலிங்கம் வேதநாயகன், அன்றைய காலப்பகுதியில் வேலணை பிரதேச செயலாளராக இருந்த சுகுணாரதி தேவேந்திரன் மற்றும் சோதிநாதன் ஆகியோரால் வேலணை பிரதேசத்திற்கு எதிராக சுமார் 77 மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த முறைப்பாட்டின் பின் கருத்து தெரிவித்த பிரகலநாதன் கூறுகையில், வேலணையை சுற்றுலா மையமாக அபிவிருத்தி செய்யும் நோக்குடன் 2026-16 ஆண்டு மண்டைதீவில் சுற்றுலா அமைச்சினால் அமைக்கப்பட்ட திட்டமே இந்த எக்கோ டூரிசம் திட்டமாகும். இது 77 மில்லியனுக்கும் அதிக நிதி முதலீட்டில் செயலுருவாக்கம் பெற்றது. ஆனாலும் முறையான பொறிமுறை திட்டவரைவு இல்லாமையால் அது அதன் நோக்கில் தோல்வி கண்டுள்ளது. குறிப்பாக திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு முன்னரே இறங்குதுறை அமைப்பதற்காக 50 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டது. 2016 ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்ட குறித்த பொருட்கள் கடந்த பல வருட காலமாக வேலணை கடற்கரையில் பாவனையின்றி அழிந்து போகும் நிலையில் இருக்கின்றன. அது மட்டுமல்லாது இந்த திட்டம் தோல்வியடைந்துள்ளது. மோசடிகளால் பாதிக்கப்பட்டதை அன்றிருந்த பிரதேச செயலாளர் மூடி மறைத்து வந்தார். அதன் பின்னர் மத்திக்கு குறித்த விடயம் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அது தொடர்பான விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்ட நிலையில் அன்றிருந்த மாவட்ட செயலாளர் வேதநாயகன் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி முற்றாக மறைத்து தனது அதிகாரங்களை பாதுகாத்திருந்தார். அது மட்டுமில்லாத அதிகாரங்களை பிரயோகித்து 2020 ஆண்டு அந்த பொறுப்பை வேலணை பிரதேச சபையிடம் திணித்து பொறுப்பேற்க செய்தனர். எனவே இந்த திட்டத்தில் ஏப்பமிடப்பட்ட அதிகாரிகளை சட்டத்து முன் நிறுத்தி உண்மை கண்டறியப்பட்டு இழக்கப்பட்ட நிதியை மீட்டு சபையிடம் வழங்க வேண்டும் என்ற நோக்குடனேயே குறித்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றார். 2025 ஆண்டு எரிவாயு விலை உயர்வு காரணமாக இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் சில உணவு வகைகளின் விலைகள் அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை மற்றும் உணவு உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி சாதாரண தேநீர் 5 ரூபாவாலும் பால் தேநீர் மற்றும் சிற்றுண்டிகள் 10 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட உள்ளது. மேலும் ரைஸ் மற்றும் கொத்துரொட்டி ஆகியவை 25 ரூபாவாலும் அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை உணவக மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதிகரிக்கப்பட்ட எரிபொருள் விலையை மீண்டும் குறைக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம். பழைய கையிருப்புகளுக்கு இவ்வாறு எரிபொருள் விலை அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பதன் மூலம் நுகர்வோருக்கு கடுமையான அநீதி இழைக்கப்பட்டுள்ளன. ஒரு பீப்பாய் எண்ணெய் 70 அமெரிக்க டாலராக அமைந்து காணப்படும் போது இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெய் கையிருப்புகளுக்கு மத்திய கிழக்கு போர்ச்சூழல் நிலைமையை பயன்படுத்தி விலை சூத்திரத்தை மாற்றி அதிக விலை அறவிடுவது மிகவும் ஊழல் நிறைந்த செயலாக காணப்படுவதோடு கடும் தவறான நடவடிக்கையாகவும் காணப்படுகின்றன என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று விசேட கூற்றை முன்வைத்து தெரிவித்தார். எரிபொருட்களின்
எரிபொருளின் விலைகளை சடுதியாக அதிகரிக்கின்றன என்று காரணம் காட்டி அதிகரிக்கப்பட்ட விலை மூலம் அரசாங்கம் நாட்டிற்கு பொய் சொல்லியுள்ளது. அதிகரித்த எண்ணெய் விலை சில மணி நேரங்களிலேயே மீண்டும் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருப்பதாகவும் ஒரு பீப்பாய் எண்ணெய் விலை இருந்ததை விட மேலும் குறைந்து கொண்டிருப்பதால் இந்த விலை அதிகரிப்பை நியாயப்படுத்த முடியாது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். நாட்டு மக்கள் மீது வரிச்சுமையை அதிகரித்து விலையை கூட்டி அழுத்தத்தையும் துயரத்தையும் வியாபிக்கும் அரசாங்கத்தின் இச்செயலால் நாட்டில் வறுமை அதிகரித்து தொழிலதிபர்கள் சிறியவர் முதல் சமுதாயத்தின் அனைத்து உற்பத்தியாளர்கள் மற்றும் வருமானம் ஈட்டுபவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளன. இது அடிப்படை உரிமை மீறுவதால் மிகவும் ஊழல் நிறைந்த சூத்திரத்தை உடனடியாக மீளப்பெற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். $70 இறக்குமதி செய்த எண்ணெய் பீப்பாயின் விலையை அடிப்படையாக கொண்டு நாட்டு எரிபொருள் விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும். அரசாங்கம் அவ்வாறு செய்யாவிட்டால் அது மக்களை ஏமாற்றும் செயலாகும். வாழும் உரிமைக்கு கடும் அடியாகவும் அமைந்து காணப்படும். ஊழல் நிறைந்த விலை அதிகரிப்பை உடனடியாக நிறுத்தி எடுத்த தீர்மானத்தை மீளப்பெற வேண்டும் என்றும் பலிசக்திக்கு பாதுகாப்பிற்காக செய்யக்கூடிய அனைத்து நடைமுறை ரீதியான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். கண்முன்னே நடைபெறும் அழிவை பார்த்தபடி யதார்த்தமற்ற அடிப்படையிலிருந்து நாட்டை ஆளுவதற்கு பதிலாக மக்கள் மீது அழுத்தத்தையும் சுமையை ஏற்றுவதற்கு பதிலாக நியாயமான முறையை பின்பற்றி மக்களின் நலனை அக்கறை கொண்டு எரிபொருள் விலையை குறைக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அரசாங்கத்திடம் $7 பில்லியன் கையிருப்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் எரிபொருள் எரிவாயு மற்றும் மின்சார கட்டணங்களை குறைத்து நாட்டு மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்குமாறு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஞானக்க வக்கமுர கோரிக்கை விடுத்துள்ளார். பத்திரமுலையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இவர் இதனை தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பிருந்தே மக்களுக்கு பொய்களை கூறி ஏமாற்றி வருவதாக குற்றம் சுமத்தியவர் ஜனாதிபதி அண்மையில் பாராளுமன்றத்தில் எரிபொருள் கையிருப்பு பல நாட்களுக்கு இருப்பதாக கூறிய போதிலும் அடுத்த 6 நாட்களிலேயே விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். உலக சந்தையில் விலை உயர்ந்ததாக கூறி மக்களை தொடர்ந்து முட்டாளாக்க வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். தற்போதைய ஜனாதிபதி எதிர்க்கட்சி உறுப்பினராக இருந்த போது கோவிட் காலத்தில் எரிபொருள் மீதான வரிகளை குறைக்க கோரினார். ஆனால் இன்று 92 ரக பெட்ரோலுக்கு $117 டீசலுக்கு $100 வரை விதிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் இந்த வரியையாவது நீக்கி மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் ஏன் முன்வரவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பினார். முன்னதாக சர்க்கரை விலையை உயர்த்திய போது அதன் பயன்பாட்டை குறைக்கவே அவ்வாறு செய்ததாக கூறிய அரசாங்கம் இப்போது எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கவே விலை உயர்த்தப்பட்டதாக கூறுவது வேடிக்கையானது என சாடினார். சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை 90% அதிகரித்துள்ளதாக ஊடகத்துறை அமைச்சர் வெளியிட்ட கருத்து முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என சுட்டிக்காட்டிய ஞானக்க வக்கமுர பாகிஸ்தானில் 26% மற்றும் வியட்நாமில் 19% மட்டுமே விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அமைச்சர் தவறான தரவுகளை வழங்குவதாக தெரிவித்தார். சிங்கள தமிழ் புத்தாண்டு நெருங்கும் வேளையில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கோட்டபய ராஜபக்சவின் காலத்தில் நாடு முடக்கப்பட்டிருந்த போதும் அந்நிய செலாவணி இல்லாத நிலையிலும் மக்களுக்கு தேவையான மருந்தும் உணவும் தடையின்றி வழங்கப்பட்டதுடன் நிவாரண தொகைகளும் வழங்கப்பட்டன. ஆனால் இன்று $7 பில்லியன் கையிருப்பில் இருப்பதாக கூறும் அரசாங்கம் மக்களுக்கு ஒருவேளை உணவிற்கே வழியில்லாத நிலை ஏற்படுத்தியுள்ளது. எனவே பொய்களை கூறுவதை நிறுத்திவிட்டு எரிபொருள் எரிவாயு மற்றும் மின்சார கட்டணங்களை குறைத்து மக்களுக்கு உண்மையான நிவாரணத்தை வழங்குமாறு அவர் வலியுறுத்தினார். பாதர் உலக குழு தலைவர் மாகுந்துர மதேஷ் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பில் இருந்தபோது இனந்தெரியாத இருவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் முறையான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இதற்கமைய மதோஷ் கொல்லப்பட்ட நாளன்று அவரை மாளிகாவத்தை பகுதிக்கு அழைத்துச் சென்ற போலீஸ் அதிகாரிகளிடம் எதிர்வரும் நாட்களில் வாக்குமூலங்கள் பெறப்பட உள்ளதாக சிஐடி தெரிவித்துள்ளது. கடந்த 2020 அக்டோபர் மாதம் 20 மாளிகாவத்தை பகுதியில் வைத்து மாகுந்துரை மதோஷ் இனந்தெரியாத துப்பாக்கிதாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். மதோஷ் வழங்கிய தகவலுக்கு அமைய போதைப் பொருள் தொகையொன்றை கைப்பற்றுவதற்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அவரை அந்த இடத்திற்கு அழைத்துச் சென்ற போதே இந்த சம்பவம் இடம்பெற்றது. குறித்த படுகொலை தொடர்பில் முறையான விசாரணை நடத்துமாறு மாகுந்துர மதோஷின் சகோதரர் ஒருவர் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இக்கோரிக்கை அடுத்து போலீஸ் மா அதிபரினால் இந்த விவகாரம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இவ்விசாரணைகள் குறித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டதை தொடர்ந்து கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரியிடம் வாக்குமூலம் பெறுவதற்கும் ஊடக நிறுவனங்களிடமிருந்து குறித்த படுகொலை தொடர்பான காணொலி காட்சிகளை பெற்றுக் கொள்வதற்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நிலக்கரி ஊழலின் அடுத்த கட்டமாக அவசர விலைமனை கோரல் ஊடாக மாத்திரம் 2,13,900 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சாணக்க குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். உரிய நேரத்தில் விலைமனுக்கள் தாமதப்படுத்தப்பட்டு தகுதியற்ற நிறுவனங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டதன் மூலம் நாட்டிற்கு 100 பில்லியனுக்கும் அதிகமான நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை வரவேண்டிய கப்பல்களில் பெரும்பாலானவை வரவில்லை. இவ்வாறு செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கிவிட்டு தற்போது அவசர
விலை மனுக்குரல் முறைக்கு அரசாங்கம் மாறியுள்ளது. முன்னதாக ஒரு மெட்ரிக் டன் நிலக்கரியை $91.2 வழங்க ஒப்புக்கொண்ட நிறுவனம் தற்போது அதே நிலக்கரிக்கு $121.4 கோரியுள்ளது. அதாவது ஒரு மெட்ரிக் டன்னுக்கு மேலதிகமாக $23 கோரப்பட்டுள்ளது. அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் விலை அதிகரிப்பு என்பது உலகச் சந்தையில் விலை மாற்றத்தினால் ஏற்பட்டதல்ல, மாறாக இந்த நிலக்கரி ஊழலினால் ஏற்பட்ட நஷ்டத்தை மக்கள் மீது சுமத்தும் ஒரு முயற்சியாகும் என்றார். காலி தேசிய வைத்தியசாலையில் 2 நடமாடும் குளிரூட்டி கொள்கலன்களில் வைக்கப்பட்டிருந்த ஈரானிய கடற்படையினரின் 84 பேரின் சடலங்களையும் ஈரான் தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்குமாறு காலி பிரதான நீதவான் சமீர தொடங்குட இன்று உத்தரவிட்டார். காலி துறைமுகம் போலீசாரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை ஆராய்ந்த நீதவான் காலி தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளருக்கு இந்த உத்தரவை பிறப்பித்தார். அமெரிக்காவின் டொர்பிடோ தாக்குதலுக்குள்ளான ஈரானின் ஐரிஸ்டீனா கப்பல் அண்மையில் நாட்டின் தெற்கு கடற்பரப்பை வந்தடைந்தது. இந்த தாக்குதலில் உயிரிழந்த ஈரானியர்கள் 84 பேரின் சடலங்களும் காலி தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டதுடன் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட 32 கடற்படையினர் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் தற்போது எரிபொருள் இருப்பு மற்றும் விலை அதிகரிப்பு தொடர்பாக அரசாங்கம் மற்றும் இலங்கை கனிம எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் முன்வைக்கும் தரவுகள் முற்றிலும் பரஸ்பர விரோதமானவை என ஐக்கிய மக்கள் கூட்டணி தொழிற்சங்க முன்னணியின் ஊடக பேச்சாளர் ஆனந்த பாலித தெரிவித்தார். எதில்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை கனிம எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJSDS ராஜகருணா அண்மையில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடாத்தி நாட்டில் எரிபொருள் இருப்பு முடிவடைந்துள்ளதாகவும் மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஒரு எரிபொருள் கப்பல் வந்ததாகவும் தெரிவித்திருந்தார். எனினும் மார்ச் 1ஆம் தேதி எந்த ஒரு எரிபொருள் கப்பலும் இலங்கைக்கு வரவில்லை என்பதை தான் நிரூபிக்க தயார் என்றும் தனது கூற்று தவறெனில் தமக்கு எந்த தண்டனையும் வழங்கலாம் என்றும் ஆனந்த பாலித சவால் விடுத்தார். அதே நேரம் கூட்டுத்தாபன தலைவரும் ஊடக அமைச்சர் முன்வைத்த தகவல்கள் பொய்யானது என தான் உறுதிப்படுத்தினால் அவர்களுக்கு எதிராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். எரிபொருள் இருப்பு தொடர்பில் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் முன்வைத்த தரவுகளுக்கும் கூட்டுத்தாபன தலைவர் முன்வைக்கும் தரவுகளுக்கும் இடையில் பாரிய முரண்பாடு காணப்படுவதாக சுட்டிக்காட்டியவர், ஜனாதிபதி டீசல் 33 நாட்களுக்கும் பெட்ரோல் 27 நாட்களுக்கும் உள்ளதாக கூறினாலும் கூட்டுத்தாபன தலைவர் டீசல் 35 நாட்களுக்கும் பெட்ரோல் 37 நாட்களுக்கும் உள்ளதாக கூறுவது மக்களை குழப்பமடைய செய்வதாக தெரிவித்துள்ளார். முந்தைய விலையில் கொள்வனவு செய்யப்பட்ட பழைய எரிபொருள் இருப்புகள் நாட்டிற்குள் இருக்கும் நிலையில் உலக சந்தையில் விலை அதிகரிப்பை காரணம் காட்டிய அரசாங்கம் மக்களை சுரண்டுவதாக அவர் குற்றம் சாட்டினார். கொழும்பு துறைமுகத்திற்கு $157 வரும் 1 லிட்டர் எரிபொருளுக்கு அரசாங்கம் மக்களிடம் $317 வசூலிப்பதாகவும் 1 லிட்டருக்கு $150 அதிகமான லாபத்தை அரசாங்கம் பெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகளாவிய ரீதியில் போர் பதற்றங்கள் நிலவும் சூழலில் முறையான முன்கணிப்புடன் பிப்ரவரி மாதத்தில் எரிபொருள் இருப்புகளை அரசாங்கம் சேமித்திருக்க வேண்டும் என்றும் மீண்டும் QR குறியீட்டு முறைமையை அறிமுகப்படுத்தி இருந்தால் எரிபொருள் வரிசைகளை தவிர்த்திருக்கலாம் என்றும் அவர் யோசனை தெரிவித்தார். மேலும் நாட்டில் நிலவும் எரிவாயு தட்டுப்பாடு மற்றும் 13,000க்கும் அதிகமான மின்சார தடைகள் காரணமாக சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினர் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக தெரிவித்த அவர், அரசாங்கம் தனது தோல்விகளை மறைக்க உலக சந்தையின் விலைகளை காரணம் காட்டுவதாக சாடினார். மன்னார் படுகையில் உள்ள எண்ணெய் வளங்களை அகழ்வதற்கு அமெரிக்கா மற்றும் இந்தியாவிற்கு பயந்து தற்போதைய அரசாங்கம் தயங்குவதாகவும் நாட்டின் வளங்களை பயன்படுத்த தெரியாத ஒரு நிர்வாகத்தையே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். எந்த ஒரு தடையும் பொருட்படுத்தாமல் மக்களின் நலனுக்காக அரசாங்கத்தின் ஊழல்களை தொடர்ந்து அமலப்படுத்த ஐக்கிய மக்கள் சக்தி முன்னிற்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். ஒரு ஜனாதிபதியின் பயணங்களையோ அல்லது அவரது அன்றாட வாழ்வையோ உத்தியபூர்வமானது மற்றும் தனிப்பட்டது என்ற கோடு போட்டு பிரிக்க முடியாது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மீது தொடரப்பட்டுள்ள வழக்கு தற்போதைய ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் ஒரு தவறான முன்மாதிரியாக அமைந்து அவர்களுக்கு வினியாக முடியும் என பிவித்திரகேல உரிமையின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்தார். கொழும்பில் உள்ள அமாரி ஹோட்டலில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்தவர் மேலும் குறிப்பிடுகையில், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே லண்டனில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட போது ஒரு உத்தியபூர்வ அழைப்பின் பேரில் என்பது தற்போது அந்த பல்கலைக்கழகத்தாலே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்த விவாதம் தொடங்கிய நாள் முதலே எமது நிலைப்பாடு என்னவென்றால், ஒரு ஜனாதிபதியின் பயணங்களையோ அல்லது அவரது அன்றாட வாழ்வையோ உத்தியபூர்வமானது மற்றும் தனிப்பட்டது என்ற கோடு போட்டு பிரிக்க முடியாது என்பதாகும். ஒரு ஜனாதிபதி நாள் முழுவதும் பணியில் இருக்கின்றார். ஜனாதிபதி ஒருவர் விடுமுறையில் இருக்கும் போது கூட அவர் அரச கடமைகளில் ஈடுபட வேண்டியுள்ளது. அரச தீர்மானங்கள் குறித்து சிந்திக்க வேண்டியுள்ளது. எனவே ஜனாதிபதியின் பயணம் உத்தியபூர்வமானதா அல்லது தனிப்பட்டதா என்ற விவாதம் தேவையற்றது. அவர் அந்த பதவியில் இருக்கும் வரை செய்வது கடமைதான். உண்மையில் ஒரு ஜனாதிபதி தனது தனிப்பட்ட பயணத்தின் போது உத்தியபூர்வ வாகனத்தையோ குண்டு துளைக்காத வாகனத்தையோ பயன்படுத்த முடியாது என்றால் அல்லது பாதுகாப்பை பெற முடியாது என்றால் ஜனாதிபதியின் எதிரிகளுக்கு அது மிக எளிதான காரியமாகிவிடும். உத்தியபூர்வ பயணங்களின் போது அமைதியாக இருந்துவிட்டு அவர் தனிப்பட்ட பயணத்தை மேற்கொள்ளும் போது தனது உயிரை பறிக்க திட்டமிடுவது மிகவும் எளிது. எனவே இந்த அரசாங்கம் இந்த வழக்கை தொடருமானால் இது தற்போதைய ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் ஒரு தவறான முன்மாதிரியாக அமைந்து அவர்களுக்கு வினையாக முடியும் என்பதை தடுக்க முடியாது. ரணில் விக்ரமசிங்கே பட்டமளிப்பு
விழாவில் பங்கேற்ற பல்கலைக்கழகம் ஒரு தனியார் நிறுவனம் என்று பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் வாதிட்டார். பிரதமர் ஹரினி அமரசூரி உலக பொருளாதார மாநாட்டுக்கு சென்றார். உலக பொருளாதார மாநாடு என்பதும் ஒரு தனியார் நிறுவனமே. அப்படியானால் நமது பிரதமர் பொது நிதியை பயன்படுத்தி அந்த பயணத்தை மேற்கொண்டது இந்த முன்மாதிரியின்படி தண்டனைக்குரிய குற்றமாகும். ஜனாதிபதி 2025 செப்டம்பர் மாதம் ஜப்பான் சென்றார். அப்போது ஜப்பானில் ஒரு இடைக்கால பிரதமர் இருந்தார். எனவே அந்த சந்திப்பு ஒரு உத்தியபூர்வ சந்திப்பாக அமையவில்லை. உண்மையில் ஜனாதிபதி நோக்கம் யாதெனில் தேர்தலில் தனக்கு உதவிய ஜப்பானில் உள்ள இளைஞர்களிடம் உரையாற்றுவதேயாகும். எனவே அந்த பயணம் ஒரு அரசியல் பயணமே தவிர உத்தியபூர்வ பயணம் அல்ல. அனுராதபுரத்திற்கு சென்ற போதும் தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்களை ஜனாதிபதி சந்தித்தார். அது அரசியல் சார்ந்தது. வரும் வழியில் தாயாரை பார்க்க வீட்டிற்கு சென்றார். அது தனிப்பட்டது. ஆனால் அந்த பயணங்கள் அனைத்தும் உத்தியபூர்வ பாதுகாப்புடனே மேற்கொள்ளப்பட்டன. அப்படி ஆனால் இந்த வழக்கின்படி இவை அனைத்தும் சட்டவிரோதமானதாக இருக்க வேண்டும். எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ரணில் விக்ரமசிங்கவை பழிவாங்குவதற்காக நீங்கள் தாக்கல் செய்த இந்த வழக்கின் மூலம் உங்களது குழியை நீங்களே தோண்டிக் கொள்கின்றீர்கள். ரணில் விக்ரமசிங்க விளக்கமறியலில் இருந்த நாட்களைப் போல 3 மடங்கு காலம் நீங்கள் சிறையில் இருக்க வேண்டிய நிலை இந்த முன்மாதிரியால் ஏற்படும் என்றார். அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவின் கூட்டு ராணுவ பயிற்சிகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வடகொரியா தனது போர்க்கப்பலிலிருந்து மூலோபாய குரோக்ஸ் ஏவுகணைகளை ஏவி சோதனை செய்துள்ளது. வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜோங் உன் மற்றும் அவரது 13 வயது மகள் கிம் ஜூ ஏ ஆகியோர் இந்த சோதனையை பார்வையிட்டுள்ளனர். ஓராண்டு பழமையான சோஹியோன் என்ற கடற்படை அழிப்பு கப்பலில் இருந்து இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டன. வடகொரியாவின் மேற்கு கடற்கரை கப்பால் உள்ள தீவுகளை இந்த ஏவுகணைகள் துல்லியமாக தாக்கியதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. நம்பகமான அணுசக்தி தடுப்பு திறனை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை கிம் ஜோங் உன் இதன்போது வலியுறுத்தினார். கடந்த 2022 முதல் முக்கிய ராணுவ நிகழ்வுகளில் கிம் ஜோங் உன்னுடன் அவரது மகள் பங்கு பெற்று வருகின்றார். அவர் கிம்மின் அடுத்த வாரிசாக அறிவிக்கப்படலாம் என தென்கொரிய உளவுத்துறை கணித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் தென்கொரியா இணைந்து நடாத்தும் 11 நாட்கள் ஃப்ரீடம் ஷீல்ட் எனும் கனடி வழி ராணுவ பயிற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த சோதனை நடாத்தப்பட்டுள்ளது. கிம்மின் சகோதரி கிம் ஜோ ஜாங் இது குறித்து கூறுகையில், எதிரிகளுக்கு எங்களது போர் தடுப்பு திறனை இந்த சோதனைகள் உணர்த்தும் என எச்சரித்துள்ளார்.